அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு எப்படி KFC பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சிக்கனில் தான் KFC பண்ணுவாங்க. நான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காலிஃப்ளவரில் KFC பண்ண போகிறேன். அதுக்காக காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரில் இருக்க தண்டெல்லாம் நொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரோட தண்டெல்லாம் நொறிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் தனித்தனியாக நொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர்லாம் ஒடிச்சு எடுத்தாச்சு. அதை வந்து இப்படி வெட்டிக்கலாம். பாருங்க, இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் தண்ணியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்ச தண்ணியில் நம்ம இப்போ இந்த காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சோம்னா புழு எது இருந்தாலும் வெளியே வந்துடும். 10 நிமிஷம் ஊற வச்ச காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த காலிஃப்ளவரை கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணதுக்காக வச்சுருக்கேன். என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். பால் 1 கப், காய்ச்சினாலும் சரி காய்ச்சாட்டியும் பரவாயில்ல. மிளகுத்தூள், வத்தல் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், முட்டை 1. இப்போ அந்த முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். மாவு கோட் பண்ணதுக்காக பால் ஊற்றிக்கலாம். அடுத்து மிளகுத்தூள், வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், கலக்கி எடுத்துருக்க முட்டை. முட்டை தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம், நம்ம விருப்பம்தான். இப்போ நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு. இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம முங்குற அளவுக்கு போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோட் பண்ணி பொரிச்சு எடுக்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். வத்தல் பொடி, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மைதா மாவு 1 கப் வச்சுருக்கேன், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவைக்கு ஏற்ப உப்பு. ஃபஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை
மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை வறுத்தெடுக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மிக்சிங்கில் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணதுக்காக இந்த மாவில் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கிடுவேன். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை மறுபடியும் நம்ம அதே மிக்சிங்கில் லேசாக விரவி எடுத்துக்கலாம். விரவி எடுத்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப எடுக்கக்கூடாது, எண்ணெயில் வந்து கரிஞ்ச மாதிரி தெரியும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம விரவி எடுத்த காலிஃப்ளவரை ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண காலிஃப்ளவர் KFC ஒரு பக்கமாக வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு பக்கமாக வெந்துக்கிட்டு இருக்க காலிஃப்ளவர் KFCயை மறுபக்கமாக ஒரு அரிக்கரண்டி வச்சு பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவரில் ஆட் பண்ண மாவு கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. காலிஃப்ளவரில் நல்லா ஆட் ஆகிடுச்சு. வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு காலிஃப்ளவர் KFC. சூப்பராக இருக்குது. நல்ல மொறு 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 மொறுன்னு வந்திருக்கு. கடையில் பண்ணுற மாதிரியே இருக்கும், அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்கினா கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றது நல்லா நிறைய பண்ணிக்கலாம், செலவும் கம்மியாகும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ அதை எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் KFC ரெடி ஆயிடுச்சு. நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுக்கிடுதேன். நல்ல சூடான சுவையான சூப்பரான மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் KFC ரெடி. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.